ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அந்த பையனை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்து பெரியவனாக்கி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு ரொம்ப ஏழை. அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் அவளுக்கு சீர்வரிசை செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் ஒரு குத்து விளக்கு மட்டும் வாங்கி தர முடியல. இதுக்காக மாமியாக்காரி அவளை கொடுமைப்படுத்தினா. குத்து விளக்கு இல்லாமல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறா. அவளும் அழுதுகிட்டே அம்மா வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா அம்மா படுத்த படுக்கையாக கிடக்குறா. வீட்டில் ஒரு பொருள் கூட கிடையாது. அவளுக்கு சாப்பிட கூட வழி இல்லாமல் கிடக்குறா. எப்படியாச்சும் வேலைக்கு போய் உனக்கு ஒரு குத்து விளக்கு வாங்கி கொடுத்துறேன் கண்ணு, அது வரைக்கும் புருஷன் வீட்டிலே இருக்கணுன்னு சொல்லி அமுச்சு விட்டுறா. அழுதுகிட்டே நடந்து போகிறா. புருஷன் வீட்டுக்கு போனால் மாமியாக்காரி குத்து விளக்கு இல்லாமல் வீட்டு உள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுவா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பால் அடைஞ்சு கிணத்துல போய் குதிச்சு சேர்த்துடலான்னு போகிறா. குதிக்கிறப்ப திடீர்னு கிணத்துக்குள்ளேருந்து ஒரு பூதம் வந்து அவளை காப்பாற்றிடுது. பெண்ணே, நீ இவ்வளோ அழகாக இருக்க, எதுக்காக நீ சாக போகிற அப்படின்னு அந்த பூதம் கேட்குது. அவன் நடந்த விஷயத்தையெல்லாம் அந்த பூதத்துக்கிட்ட சொல்லி அழுகிறா. சரி, நீ அழுகாத, நான் உனக்கு ஒரு குத்து விளக்கு தரேன், நீ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. அந்த விளக்கு நீ ஏற்றுறப்போ நீ என்ன நினச்சிட்டு ஏற்றுறியோ அது எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் ஒரு குத்து விளக்கு கொடுக்குது. எனக்காக நீ குத்து விளக்கு கொடுத்துருக்க, உனக்காக நான் ஏதாச்சும் செய்யணும், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு அவள் கேட்குறா. அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, இப்போ வேணா நீ அழுதுகிட்டே இருக்க, நான் உன்கிட்ட கேட்குறேன், அப்போ எனக்கு நான் கேட்குறத கொடு அப்படின்னு சொல்லி அந்த பூதம் அமுச்சு விட்டுருது. அவளும் அந்த குத்து விளக்கோட வீட்டுக்கு போகிறா. வீட்டில் போய் அந்த விளக்கு ஏற்றின உடனே அவன் நினைக்கிறது எல்லாமே அவளுக்கு கிடைக்கிது. வீடு, மாடு, காசு, பணம் எல்லாமே கிடைக்கிது. அவள் சந்தோஷமாக இருக்கா. ஒரு வருஷம் கழிச்சு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவளுக்கு அந்த பூதம் ஞாபகம் வருது. அந்த பூதத்தை பார்க்கலான்ட்டு அவள் கிளம்பி போகிறா. அந்த பூதம் அவளை பார்த்துருது. முன்னைக்குன்னா இவள் இன்னும் சூப்பராக அழகாக இருக்காள், இவளை எப்படியாச்சும் நம்ம வச்சுக்கணும், இவளை விடக்கூடாது அப்படின்னு அந்த பூதம் யோசிக்குது. அந்த குழந்தைய கூப்பிட்டு, இங்கே பார்த்தியா உன் பூத மாமா வந்துட்டாரு அப்படின்னு காமிக்கிறா. என்னது, நான் மாமாவா அப்படின்னு அந்த பூதம் அதிர்ச்சி ஆகுது. அவள் சொல்கிறா, எனக்கு அண்ணன் ஸ்தானத்துலேருந்து குத்து விளக்கு வரிசையெல்லாம் நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க, அப்போ என் பிள்ளைக்கு நீங்கள் தானே தாய் மாமா அப்படின்னு சொல்கிறா. இப்படி அவள் சொன்னது அந்த பூதத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அந்த பூதம் நினச்சது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த பூதம் ஆசையாக கொஞ்சுது. வேறு வழி இல்லையே. சின்ன புத்திசாலித்தனம் அவள் வாழ்க்கையை அவளுக்கு காப்பாற்றி கொடுத்துருச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டோரிக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.